இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் புதிதாய் பார்க்குற உங்கள் அனைவரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு நாமத்தினால் உங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7வது மாதத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஜூன் மாதம் நடந்த ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு ஊழியத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளையும் அவர் வெளிப்பட்ட விதங்களையும் நான் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 7 நாள் உபவாச ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த தேசத்தின் எழுப்புதல் அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற இருளின் வல்லமைகள் அதிபதிகளின் கிரியைகள் அழிக்க ஜெபிக்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு 50க்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்தாங்க. கடைசி நாளில் ஒரு 150க்கு மேற்பட்டவர்கள் உபவாசத்தோடு வந்து ஜெபித்தார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். சர்ப்ப கட்டு உட, சர்ப்பத்தின் கட்டு வெளியே போ. சர்ப்ப ஆவியே அதை நான் ப்ரேயரை ஃபாலோ பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆச்சு. எனக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் எனக்கு மெடிசன் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரேயரால் மட்டும்தான் எனக்கு இந்த மெடிசன் எல்லாமே எனக்கு கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆளு ரொம்ப வலியாக இருக்கும். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீங்கள் வாங்கம்மா அண்ணங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் வந்து தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு அந்த கால் எப்படி தெரியுங்களா இருக்கும், கொடையும் அப்படியே நிற்கவே முடியாது, கண்ணெல்லாம் உள்ளே போயிடும் எனக்கு. ஆனாலும் அதையும் தாங்கிட்டு அப்படியே இருப்பேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து 9 வருடமாக எங்களோட வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த ஜபத்தின் மூலமாக எங்களுடைய வீடு கட்டப்பட்டு கிரகப்பிரவேசமும் முடிக்கப்பட்டது. மாசத்துல கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஒரு லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண கிருபை செய்தார். வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்வை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஜூன் மாதத்தில் வாலிபர்களுக்கு என்று ஒரு விடுதலை ஜெபம் மற்றும் அவர்களுக்குடைய ஆலோசனை, இந்த காலத்துக்கு வேண்டிய அவர்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்ட்டு வாலிபர்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு கூட்டத்தை ஒவ்வொரு மாதம் நடத்த நாங்கள்
முயற்சித்து வந்த சூழ்நிலையில் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்த நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஆமென். இனி வர நாட்களில் வாலிபர்களுக்காக அந்த சந்ததிகள் பக்தி உள்ள சந்ததி வளரணும். அதுக்காக தான் இந்த ஜபத்தையும் கூட்டத்தை நடத்துகிறோம். நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு மாதம் கடைசி நான் சனிக்கிழமை நடக்கிற 6 மணி நேரம் விடுதலை ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. பிசாசினாலே, மந்திர கட்டுனாலே, சாபத்தினாலே, பாவத்தினாலே, சர்பத்தினால கட்டப்பட்ட ஜனங்களை பரலோகத்தை தேவன் வெளிப்பட்டு அந்த பிடியிலிருந்து அந்த கட்டுகளிலிருந்து அவர் விடுவித்ததை நான் பார்த்தேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். வெளியேறணும். இனி இந்த இடுப்பு வலி வரக்கூடாது. The mighty Jesus center. வெளியே போ. சத்தாவியே. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்முடைய ஊழியமானது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும், 2வது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரவும், இதுக்காக தான் நம்ம இந்த ஊழியத்தை ஜேசுவை விடுதலை ஊழியமாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நீங்கள் நம்முடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில், அதாவது ஜூலை மாதத்தில், பரலோக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்மளோடு பேச இருக்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 17வது வசனம். அவர் சொல்கிறாரு, அதாவது உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த நாளில் பரலோக தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், 2வது உன்னை பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எலும்பி கட்டி நல்ல நிலைமைக்கு வரணும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும். உங்கள் தொழிலை தூக்கி நிறுத்தணும். நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அது நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும். ஆனால் அது நல்ல நிலைமைக்கு வராமல் நிர்மூலமாக்கப்பட்டு, எப்படி நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்களோ அதே அளவிலே இருந்து ஒரு பெருக்கல்ல, வளர்ச்சி இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே நிலைமை, அதே பழைய நிலைமையிலே உங்களை இருக்க வைக்கிற அந்த நிர்மூலமாக்கின எல்லா வல்லமைகளும் அதை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். ஆமென். உங்களை நிர்மூலமாக்கின ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் முன்னேறி வந்துடக்கூடாது, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படுகிற கூட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தர் அவர்களை தான் சொல்கிறாரு, உன்னை நிர்மூலமாக்கினவர்கள் புறப்பட போகிறார்கள். உன்னை நிர்மூலமாக்கின ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை கர்த்தர் துரத்த போகிறார். எவ்வளோ பெரிய ஆளுங்க எழுப்பி உங்களை அழிச்சாலும் கர்த்தர் இனி உங்களை கட்டப் போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய பிஸ்னஸ் கட்டப்படும், உங்களுடைய தொழில் நல்ல நிலைமைக்கு வரும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கட்டப்படும். நீங்கள் இழந்து போய் இருக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் அதாவது உங்கள் கையிலேருந்து அபகரித்து இருக்கலாம். நீ கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்களை கர்த்தர் அப்புறப்படுத்துறதை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. 2வது உங்களை பாழாக்கினவர்கள், ஆமென், பாழாக்கி ஒருத்தர் வரவிடாதபடி பாலடைஞ்சதை போல, ஆமென், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச ஒரு இடத்துக்கு போய் பாருங்கள். அங்கே எல்லாம் பூச்சிகளும் மிருகங்களும் பாம்புகளும் தேள்களும் இதுதான் இருக்கும். அந்த இடம் பாழாய் போயிருக்கும்.
நீங்கள் ஒரு ஊருக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, சில இடங்கள்லாம் பாருங்களேன், புதர் வந்து முள் இருந்து சில வீடெல்லாம் பெயிண்ட் அடிக்க பாலடைஞ்சது போல் அப்படி இருக்கும். ஏன் இதெல்லாம் அப்படி இருக்கிறது? ஏன் பாலடைஞ்சு போகுது? நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நம்மளை ஒருத்தரை நிர்மூலமாக்க வரானா, உங்களை பாலடைந்து ஒன்றில்லாமாக்க வரான். அவங்களோடு சில நேரத்தில் எல்லாம் பிசாசுகள் பாலடைஞ்ச பாதாளத்தின் வல்லமை, பிரேதக்குழியின் வல்லமையில போராடி அழித்து நாசமாக்கிறோம். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு அந்த 2 ஆவிகளை துரத்த போகிறார். ஏன்னா உங்களை நிறுத்தப்படணும் நல்லபடியாக. ஆமாம், உங்களை நிர்மூலமாக்குற பொல்லாத மனுஷர்களை இந்த மாதம் துரத்துவார். 2வது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பாலாக்கிட்டு இருக்கிற பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு 5 விசா அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை புறப்பட்டு போகிறதை பார்ப்பீர்கள். இந்த வசனத்தை அவர் யாருக்கு கொடுக்கிறார்? நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். அதில் 14, சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்து வருகிற வழியில் அவர்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செல்வத்தோடு வாழ்ந்தார்கள், ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க, நல்லா வாழ்ந்துட்டே இருந்தாங்க. கடைசியில் நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து பொல்லாத வழிகளை போனாங்க. இப்படி பொல்லாத வழிகளை போகும் பொழுது கர்த்தர் கோபம் அடைந்து அந்த மக்களை, அந்த யூதர்களை, இந்த மக்களை என்ன பண்ண 70 வருஷம் ஒரு சிறையிருப்பு பாபிலோனில் அவர்களை அங்கே அனுப்பிட்டார். அங்கே இருந்த இக்கட்டான சூழ்நிலை, அங்கே இருந்த வேதனையான சூழ்நிலையிலிருந்து அவங்க இப்படி ஒரு ப்ரேயரை பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு இப்படி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எங்களை எல்லாரும் இல்லை, எங்கள் கடவுள் கைவிட்டார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் கடவுள் மறுபடியும் பாருங்களேன், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு, அவங்க ஜெபித்த ஜெபத்துக்கு அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். அதாவது என்ன சொல்கிறார் பாருங்களேன், சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயா? இன்றைக்கி மக்களுடைய நிலைமை அதுதான். நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா கர்த்தரோடு இருப்பாங்க, நல்லா ஆசீர்வாதமாக வந்துடுவாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை, ஒரு அழிவு வரும்போது, ஏன் கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஏன் இப்படி நடந்தது, ஏன் விட்டார்? அப்போ தான் அவர் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கலாம். அவரை கேள்வி கேட்க நமக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் சித்தம் இருந்தால் தான் நம்ம ரசிக்கப்படுறோம், அவருடைய விருப்பம் இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அவரே கேள்வி கேட்போம். எப்பயுமே மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் தான் இருப்பாங்க. ஆனால் கவனித்து பாருங்களேன், இதை மாதிரி தான் ஆமென். அவர் ஏன் அப்படி நடக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வேதத்தை அறியணும், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை பாருங்களேன். ஏசாயா 1வது அதிகாரத்தில் பாருங்கள், 4வது வசனம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனாங்க. இவங்க பின்வாங்கி போனதுனால தான் கர்த்தரை கோபம் விட்டு பின்வாங்கி போனாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, கர்த்தருக்காக வாழ்வாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி வசதி வாய்ப்புகள் வரும்போது ஆசீர்வாதத்தின் நிமித்தம் பாவங்கள் உள்ள வருகிறது. அதனால் கர்த்தரை கோபப்படுத்துகிறாங்க. கர்த்தர் கோபப்படுத்தும் போது கர்த்தருடைய கரம் விலகுது. அப்படி விலகும் போது என்ன நடக்கிறது? அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. இதனால இவங்க பண்ண தவறுக்கு கர்த்தர் மேலே பழியை செலுத்துறாங்க. நாங்கள் கர்த்தரோடு இருந்தோமே. இதைத்தான் இவனும் பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய யோசுவா எரிகோ பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். அதாவது எரிகோ கோட்டையிலேருந்து தாண்டி வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஆயின் என்ற ஒரு பட்டணத்துக்கு வந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே மக்கள் சொன்னாங்க, அதுக்கு கொஞ்சம் பேர் போனால் போதும் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த யுத்தம் நடக்குது, திரும்ப அடிச்சிடுறாங்க. இப்படி ஒரு தோல்வியை கண்டு வந்த நேரத்தில் யோசுவா பாருங்களேன் ஜெபம் பண்ணுறான். யோசுவா 7வது அதிகாரம் 7வது வசனம்
அதுக்கு முன்னாடி பாருங்களேன் 6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டு அவன் மூப்பர்கள் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் புழுதியெல்லாம் போட்டுக்கிட்டு, ஐயோ இப்படி நடந்துருச்சே, நாங்கள் நிர்மூலமாயிட்டோமே, எரிகோ கோட்டையை தாண்டினோம், எல்லாம் யோர்தானை தாண்டோம், ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில் போய் நாங்கள் விழுந்து போயிட்டோம், முறிந்து விழுந்தோம், புலம்புறாங்க. அப்போ அவன் ஜெபிக்கிறான் பாருங்களா, யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியின் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க அப்படின்னு தங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனம் திரும்பி இருந்து விட்டோமானால் நலமாக இருக்கும். அவன் சொல்கிறான், அங்கே இருந்து விட்டால் நாங்கள் நல்லா இருந்தப்போமே. ஆண்டவரே, இஸ்ரவேல் சங்கள் சத்துரு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? அழகாக சொல்கிறான். இப்படி ஜெபிச்சுட்டு அழுது புலம்பும் போது கர்த்தர் வந்து யோசுவா கிட்ட பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு பாருங்களேன், அழகாக பேசுகிறாரு. அப்பொழுது கர்த்தர் யோசுவானுக்கு, நீ எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்குது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் படிகளுக்குள்ளே வைத்தது உண்டோ? இஸ்ரவேல் தங்கள் சத்துரு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். சொல்கிறார், நான் என்ன சொன்னேன்? சாபத்தீடானது எரிகோல் இருக்கிறது ஒன்று எடுக்காதீங்க. நான் சொன்னேன், உன் மக்கள் சாபத்தீடான பொருளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கிறான், அப்போ எப்படி நிற்க முடியும்? நீ பாவம் செஞ்சுட்டு நீ நான் இருப்பேன்னு நினைக்கிறியா? அவர் சொல்கிறார் சூப்பராக பாருங்களேன், அதுலேயே 12 பாருங்க, கீழே படிக்கிறேன். அவர்கள் சாபத்தீடானதை நீங்கள் சாபத்தினது உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு அவர் சொல்கிறார். அந்த பட்டணத்துக்கு போகிற அந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ நாட்டில் அந்த யுத்தம் பண்ணி பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த நாட்டை எடுக்காத, இந்த நாட்டில் இருக்கிறது எல்லாமே சாபத்தீடானதில் வந்தது, அந்த பொருளை நீ அபகரிக்காத, அடுத்தவன் எடுத்துக்கொள்ளாத, இதெல்லாம் தெளிவான அவர் சொல்லி அனுப்புகிறார். அவர் சொல்லி அனுப்பினார். 6வது அதிகாரத்தில் பாருங்களேன், 6 சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதுனால் நீங்கள் சாபத்துக்கீடாதபடி இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாருங்க. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க, சாபத்துக்கான காரியங்களை செய்யாத. ஆமென். அவர் சொல்கிறார், சாபத்துக்கு அது சாபமுள்ள இடம். ஒரு நாள் எங்கள் விடுதலை சென்டர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகள் வந்தாள். அந்த மகள் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ஒரு திருமணத்தை ஒரு கிறிஸ்துவ மாப்பிள்ளை அவங்க சொந்தத்தில் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையும் ஆண்டவரோடு போய் கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்க குடும்பம் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்கள், அவங்களும் அவங்க ஒரு வழிபாடுங்க. ஆனால் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, தடையாக இருந்துச்சு. இவ்வளோ போராட்டத்தில் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னுட்டு நம்முடைய விடுதலை மையத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணி நம்ம ஜெப எண்ணெல்லாம் கொடுத்தேன். ஏதாவது போராட்டம் மருந்து மந்திரங்கள் ஏதாவது பண்ணி அந்த விலை கொடுத்தேன். அது கொடுத்து முடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பிள்ளைக்கு ரொம்ப தலைவலி தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு அது பிள்ளைக்கு கடைசியில் இந்த உலகத்தில் வாழவே கூடாது, நம்ம மறித்துடணும், தூக்கு போட்டுக்கணும், இப்படி இருந்த சூழ்நிலை நம்முடைய ஊழியத்துக்கு தொடர்பு கொண்டு எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு தோணுதில்லை. அப்போ நான் சொன்னேன், அந்த பிள்ளையை வர சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறேன். அப்போ அந்த பிள்ளைக்கு எனக்கு இந்த நியூஸ் வந்தோடனே எனக்கு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஜெபித்து அப்படி ஒரு தப்புக்குள்ளே போகக்கூடாது. அப்படி ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தில் ஒரு உருவம் வர ஆரம்பித்தது. அது சொல்லுது, நான் அந்த வீட்டை ஆளுகை பண்ணுகிறேன், நீ எப்படி என்னை துரத்த முடியும்? அது என் குடும்பம், என் பிள்ளைகள். நான் சொன்னேன், அது ஆண்டவருடைய பிள்ளை. நீ இப்படி யார் சொன்னா? அது என் குடும்பம், அந்த பிள்ளை என் பிள்ளை. திருமணத்தை கிறிஸ்துவத்தில் பண்ணிட்டா நான் விட மாட்டேன். அவள் என்னத்தான் என்னை நம்பி இருக்கிறா. எப்படி சொல்கிறேன்? அவள் வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன், எப்படி நீ வந்த அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சீமந்தெல்லாம் பண்ணாங்க. அப்போ குடும்பத்திலேருந்து ஒரு பொருளை கொடுக்கணுமா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தில் ஏதோ வணங்கி ஏதோ பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பொண்ணு எப்பொழுது ஜெப என்னை தெளிக்கிறா, அதனால் என்னால் இருக்க முடியல, அதனால தான் போராட்டம். அதனால் என் பொருளை கொடுக்க சொல்லி நான் போயிடுறேன்ட்டு அந்த ஆவி சொல்லுது. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிள்ளை அடுத்த நாள் வந்தாங்க, ஏம்மா ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கிறேன்,
அது ஏதோ ஒரு பச்சை கலர் சேரின்னு சொல்லுது, நீ கொடுத்துருமா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, என் வீட்டில் இருக்குது எல்லாம் நான் எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி நாங்கள் எங்களது எதுவுமே அந்த எங்களுடைய முன்னோர்களுடைய இதெல்லாம் கிடையாது, அது எங்களுது. நான் சொன்னேன், அம்மா ஒன்று சொல்லுது, நீ வீட்டில் போய் பீரோ திறந்து பார், இப்படிப்பட்ட ஒரு புடவை இருக்குதா பாருன்னு. அந்த பிள்ளை என்னாச்சு, சரி புறப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 hour கழிச்சு கால் பண்ணிச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த புடவை அந்த பீரோவில் இருந்துச்சு. அந்த புடவையை எடுத்து அவங்க அம்மா கிட்ட திரும்ப கொடுத்துட்டான். நல்லா யோசிச்சு பாருங்கள். கொடுத்துட்டு, அம்மா இது வேண்டாம், அவங்க அம்மா சொன்னாங்களா, நல்லா பாருங்கள். அவங்களும் அவங்க ஒரு நம்பிக்கையில் மார்க்கத்தை, அதை இந்து மார்க்கத்தை அவங்க சொன்னாங்களாம், அம்மா இப்படிலாம் நடக்காது, இப்படி நடக்கணும்னா அதுக்கு எதெல்லாம் பண்ணணும், ஆனால் உன்னை இயேசு நேசிக்கிறார். ஒரு இந்து அம்மா அந்த பிள்ளைக்கு பொண்ணுக்கு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னாங்களாம். அதன் பிறகு அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் வாங்குறா, நல்ல ஆசீர்வாதத்தில் உயர்க்கிறா. அப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, சாபத்தீடானது ஒன்றும் வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே. அடுத்தவங்க பொருளை எடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடாது. பார்த்துங்க, அந்த முன்னோர்கள் வழிபட்ட அதுங்களுடைய பொருள் வீட்டுக்கு வந்ததே அந்த உரிமை பாராட்டுது. அப்போ நம்ம அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது, அடுத்தவங்க ஆசீர்வதித்து அவன் சம்பாதிச்சதை அவனை ஏமாற்றி லஞ்சம் வாங்க அந்தந்தெல்லாம் பொருள் வந்தால் எப்படி வீடு ஆசீர்வதிக்கப்படும்? நீ யோசிச்சுப்பது சாபத்தீடானது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க வேண்டிய தசமகத்தை ஒழுங்காக கொடுக்கல, அந்த சாபத்தீடானது உள்ள நுழைகிறது. அதனால் என்ன ஆயிடுது, கர்த்தர் கூட இருக்க மாட்டேங்கிறார். இன்றைக்கி நம்ம கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளை நிர்மூலமாக்க நினைக்கிறவங்களாம் விழுந்து போயிடுவான். யோசிச்சு பாருங்கள், ஆமோன் மொர்தகையும் எஸ்தர் யூதர்களை அழிக்க எவ்வளோ பிளான் பண்ணாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜெபிக்கிற கர்த்தரை தாண்டினாங்க. நீங்கள் ஜெபிக்கணும், 2வது கர்த்தர் உங்களோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். உங்களோடு கர்த்தர் இருந்தார்னா எவ்வளோ பேர் நிர்மூலமாக்கினாலும் கர்த்தர் உங்களுக்கு ரெகோபத்தை திறப்பார், உங்களுக்கு ஒரு ஊற்று திறக்கப்படும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிங்க, ஆண்டவரே நான் பின்வாங்கி போயிருக்கிறேனா, நான் ஏதாவது விட்டுருக்கிறேனா, சொல்லுங்கள் ஆண்டவரே. இவ்வளோ அழிவுக்கு காரணனே நான் ஒன்று சொல்லவா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க பின்வாங்காமல் அவரையே தேடி கொண்டிருந்தா அவர் எப்படிலாம் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பார் தெரியுமா? அதைத்தான் நம்ம அந்த ஏசையால் நம்ம படிக்கணும். அதுதான் முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது, நான் படிக்கிற பாருங்களா, அதே 49 அவர் சொல்கிறார் பாருங்கள், 15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பெற்ற பிள்ளை மறக்கிற இந்த உலகத்தில் அவர் சொல்கிற, நான் உன்னை மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்ல, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிலில் எப்பொழுதும் என் முன் இருக்குது. அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் டாட்லாம் போடுறாங்களே, யார் பாருங்கள் அவங்க பேர் போடுவாங்க, யார் பேரை நேசிக்கிறவங்க பேரை தான் போடுவாங்க, சும்மா எல்லார் பேரையும் போட மாட்டாங்க. அவங்கள யார் ரொம்ப பிடிக்குது அப்படி ஒரு கலாச்சாரம் உள்ளே போயிட்டுருக்கு. அதை விடுங்க, அது நமக்கு வேண்டாம். அப்போ என்ன சொல்கிறது ஆண்டவர், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை நான் மறப்பேனா? அப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்கிற கடவுள், உங்களை அவர் விடவே மாட்டார், உங்களை கைவிடாத தேவன். அது மாத்திரம் பாருங்களேன், உன் மதில்கள் எப்பொழுது என் முன் இருக்கிறது. மதில்கள்னா என்னது? ஒரு காம்பவுண்ட், ஒரு பட்டணத்தை சுற்றில இருக்குது. அப்போ அவர் பாருங்களேன், மதில்கள் மேலேருந்து பார்க்குறார், இந்த வீட்டுக்குள்ளே யார் போகிறா, இந்த ஆவி போகுது, பேய் போதா, மந்தர ஆவி போதா, ஏவல் போதா, எந்த பிசாசு போட மாட்டார், துரத்தி அடிப்பார். அவர் அப்படி பார்த்துக்கிற தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம பின்வாங்கி போகலாமா? அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம விட்டுடலாமா? அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு கோபத்தை உண்டு பண்ணலாமா? யோசித்து பாருங்கள். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகும்போது சில ஆலோசனை கொடுப்பார், இதை செய்ய, இதை பண்ணுன்னுவார். நீ அதை பண்ண மாட்டான்னு போனால் ஆண்டவர் அமைதியாக விட்டுருவார். அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறேன், அதை எடுக்கிறேன், படிக்கவா? என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 107வது சங்கீதத்தில் பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தாங்க. அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணுறாதீங்க. அவர் பல ஆலோசனை கொடுத்துருக்காரு நம்ம பைபிளில் இருந்து. அவர் இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேய சதுசேயர்லாம் ஞானஸ்தானம் யோவானால் பிடிக்கல, அவங்களுக்கு எடுக்க முடியாதுன்னுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க ஞானஸ்தானத்தை தேவனுடைய ஆலோசனையை தள்ளினார்களாம். தள்ளுனதுனால அவங்களுக்கு கேடு உண்டாயிடுச்சான்.
அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு முக்கியம் தானே. அப்போ ஒவ்வொன்றும் முக்கியம்தான். கர்த்தர் ஒவ்வொன்றும் முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார். இது இருக்கணும், அது இருக்கலாம், எல்லாமே முக்கியம்தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை கட்டுவார். யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி யோசுவா கதறான். உடனே யோசுவா அவனை கூப்பிட்டு, யார் இந்த பொருளை எடுத்தது, யார் இப்படி ஒழிச்சு, அதை எடுத்துட்டு வா, அது தூக்கி போடுன்றார். நான் இன்றைக்கி சொல்லுவேன், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், அது யாருடைய ஆசீர்வாதம், யாருடையது, நீ கண்டுபிடி. ஆமே. ஒருத்தருடைய வேலையை அபகரித்து நீ அதன் மூலயமா நீ வேலை செய்கிறியா? அடுத்தவன் தொழிலை அழித்து உன் தொழிலை நீ பெருக பண்ணுறியா? அடுத்த குடும்பத்தை அழித்து உன் குடும்பத்தை கட்டுறியா? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அது சாபத்துக்கு ஈடானது. அது உன் வீட்டிலிருந்து அப்புறப்பட்டது. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவா. உன் வீட்டில் இருக்கிற பாலானதெல்லாம் போகும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடும். நான் சொல்லுகிறது அப்படியே சொல்லுங்கள். சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 இயேசுவே. எப்பா, நாங்கள் உமக்கு கோபம் உண்டாக்கினால், ரெண்டாவது நாங்கள் பின்வாங்கி போயிருந்தால், அல்லது சாபத்தீடான பொருள்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வைத்திருந்தால், ஆண்டவரே அதெல்லாம் எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்கள், எடுத்து போட உதவி செய்யுங்க, எடுத்து போட உதவி செய்யுங்க. வாயில திறந்து செபிக்கலாம். இயேசுவே, எடுத்து போட உதவி செய்யுங்கப்பா, எடுத்து போடட்டும். எல்லாம் வாயில தந்த இயேசுவே, நாங்களும் இந்த மந்திரவாதிகள், குறி சொல்கிறவங்க, இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்த தகுடுகள், ஆண்டவரே மந்திர தகுடுகள், அதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட உதவி செய்யுங்கப்பா. ராபாலா ஷாந்தா ராபா பாபா. தெய்வ வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது. கண்ணை மூடி ஜெபிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருள், ஆண்டவருக்கு பிடிக்காத சாபத்தீடான பொருள் இருக்குமா, அதை எடுத்துட்டு வெளியே போடுங்க. இயேசு ஒருவரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, நீங்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த குடும்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அவர்கள் எல்லாம் புறப்படட்டும். இந்த மாதத்தில் புறப்படட்டும். இந்த நாளில் புறப்படட்டும். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருக்கிறபடியால் நீங்கள் அவர்கள் கூட இருங்க. ஆண்டவரே, அவர்களை விட்டு விலகிறாதீங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுத்தபடியால் கூட இருந்து அந்த பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றையிலிருந்து அவர் உன்னை இன்னும் நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவர் உன்னை எப்படி மறப்பார்? ஹல்லேலூயா. இனி உன் வீட்டு மதில்களை பாதுகாக்கிற கடவுள் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தர் இன்று முதல் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். மீட்பர் இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவங்களே, கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். எப்பொழுதுமே உங்கள் வீட்டை பார்க்குறார். இனி நிர்மூலமாக்குறதும் பாழாக்குறதும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக.